யூடியூப் வீடியோஸ் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்மையான 5 ஆப்ஸை பற்றி தான். இந்த ஆப்ஸை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். அப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஆப்ஸோட லிங்க்கு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆப் வந்து MALMATH. இந்த ஆப்பில் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மேக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் இதில் டைப் அடித்து சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் டைப் அடிக்கிறதுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இதில் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி அதை கொடுத்துக்கலாம். இங்கே சால்வ் 1 ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுன்னா சால்வ் 1 சால்வ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சில மேக்ஸ் வந்து டைரெக்டாக போய் சால்வ் ஆகிடும். சில மேக்ஸுக்கு தான் இந்த ஆப்ஷன் காட்டும். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் அந்த எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வாட்சிங் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை டைரெக்டாக நோட்டில் எழுதியும் பார்த்துக்கலாம், இல்லை இதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஆன்சரை வச்சு நீங்கள் கிராஃப் ஷீட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட இங்கே கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டைரெக்டாக கிராஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லை நான் கிராஃப் வந்து தனியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சைடில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி கிராஃப் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் கிராஃப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப் வந்து OPENSIGNAL. இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ எம்பி இது வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த லொக்கேஷனில் உங்களோட மொபைலுக்கு நல்ல சிக்னல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. இன்டர்நெட் யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கும் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைலில் எவ்வளோ ஸ்பீடில் இன்டர்நெட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டவுன்லோட் அண்ட் அப்லோட் உங்களோட மொபைலில் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது தான் டவுன்லோட் அண்ட் அப்லோட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் எவ்வளோ ஸ்பீடில் இன்டர்நெட் வந்து டவுன்லோட் ஆகுது அண்ட் அப்லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் ட்ரை அகைன் கொடுத்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை எம்பி யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த லெவலில் யூஸ் பண்ணுறீங்க, 4Gயில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, 3Gயில் 2Gயில் நோ சிக்னலில் எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது லொக்கேஷன். இப்போ இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா அது குட் நெட்ஒர்க்குன்னு, ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது பேட் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பழுப்பாட்டம் கொடுத்துட்டு அதில் பேட் நெட்ஒர்க் அண்டு குட் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதன் மூலமாக உங்களோட லொக்கேஷனில் நீங்கள் இருக்கிற இடத்துல நெட்ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். பேட் நெட்ஒர்க்காக இருந்துச்சுன்னா குட் நெட்ஒர்க் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அங்கே போய் நின்று ஈஸியாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணணுன்னாலும் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 4வது ஆப்ஷன் வந்து இதில் நீங்கள் வச்சுருக்கிற சிம்மோட டவர்ஸ் எங்கெங்கே செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். கால் டவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ ஏர்டெல் சிம் வச்சுருக்கேன். அந்த ஏர்டெல் சிம்மோட டவர்ஸ் எங்கெங்கே இருக்குது என்னை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டவர்ஸ் வந்து சுற்றி ஏகப்பட்டது இருக்குது. இதேமாதிரி நீங்கள் ஜியோ டவர் வச்சுருந்தாலோ இல்லை வேறு எந்த சிம் கார்டு வச்சுருந்தாலோ அந்த டவர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். இன்டர்நெட் யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கும் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம 3வது யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து டிராயிங் ஃபேஸ் டியூட்டோரியல். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஈஸியாக வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஆப்பை
யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக டிராயிங் வர முடியும். உங்களுக்கு டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். வேணும்னா இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிக்சர்ஸை நீங்கள் உங்களோட வால்பேப்பரில் வைக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் டு வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வால்பேப்பரில் போய் இது செட் ஆகிடும். இந்த ஆப் வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப். நீங்கள் வரைகிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாலாவது பார்க்க போகிற ஆப் வந்து Ifixit. இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோனுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். எந்த ஃபோன் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ விண்டோஸ் ஃபோனா, ஆண்ட்ராய்டா இல்லை ஆப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் இப்போ விண்டோஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதில் வந்து எந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சாம்சங் ஃபோன். அதில் இந்த மாடல் அப்படின்னு கேட்கும். அதில் நான் ஏதாச்சும் ஒரு மாடல் கொடுத்துக்கிறேன். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நான் சிம் கார்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா அதோட எப்படி சரி பண்ணுறதுன்ற சொல்யூஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட சிம் கார்டு ப்ராப்ளம்ஸை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். இதேமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோனுக்கு மட்டும் இல்லை, பிசிக்கு, மீடியா பிளேயர், அது மட்டும் இல்லாமல் ஆப்ரைல் அப்படின்னு நிறைய எலக்ட்ரிக்கல் பொருள்ஸுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ஆப் வந்து ஃப்ளோட்டிங் ஆப்ஸ். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட மொபைலில் ரன் ஆகிட்டு இருக்கிற 2-3 ஆப்ஸை ஒரே நேரத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணணுன்னா கேல்குலேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் கேலண்டர் யூஸ் பண்ணணுனாலும் கேலண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் இப்போ ஃபோன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டயல்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதிலே ஃபோன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிடிஎஃப் ரன் பண்ணணும், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணும், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் எதை யூஸ் பண்ணனாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணலாம். அதான் இந்த ஆப்போட யூஸில். அது மட்டும் இல்லாமல் இங்கே செட்டிங்ஸ்ன்னு சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ கேல்குலேட்டருக்கு நேராக இருக்கிற செட்டிங்கை நான் கிளிக் பண்ணேன்னா அதுக்கான கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட யூசர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி கேல்குலேட்டரையும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.